ஹாய் எவ்ரிவன். 65 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மீன் சமைக்க போகிறோம். லாக்டவுனால் வந்துட்டு மீன் எதுவுமே கிடைக்கல. ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா தான் சமைக்க போகிறாங்க. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைக்கிறதுனால அவங்கள சமைக்க சொல்லியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. முதல்ல வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு அண்ட் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து சேர்த்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அம்மா வந்து 3 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த புளி தண்ணியில் வந்துட்டு 10லேருந்து 15 பல் பூண்டை வந்துட்டு தோலோடு நசுக்கி போட்டிருக்காங்க. ஒரு தக்காளி வந்து ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி அப்படியே கையாலே கரைச்சி விட்டுருக்காங்க. இன்னொன்று ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்காங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்காங்க. வடகம் நம்ம வந்து யூஸ்வலாக புளி கரைச்சி ஊற்றுற எல்லா குழம்புக்கும் வந்துட்டு இதை சேர்ப்போம். அதை வந்துட்டு இதுலேயும் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம், அது கூடவே 3 வெங்காயம் அண்ட் 1 தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு 2 தக்காளி, 1 வந்துட்டு நம்ம கரைச்சி விட்டோம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குல்லையா, அதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அண்ட் கொஞ்சம் திக்காயிடுச்சு. குழம்போட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் ஒரு பெரிய மாங்காயில் பாதி மாங்காயை வந்து துண்டாக அரிஞ்சு போட்டிருக்காங்க. அண்ட் அது கூடவே மீன் சேர்த்துருக்காங்க. நாங்கள் வந்துட்டு 8 பீஸ் அளவுக்கு மீன் சேர்த்துருக்கோம், பெரிய மீன். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ அம்மா வந்து அடுத்தது மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மீன், அது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அதை பரட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து 3 முட்டை அவிச்சு வச்சுருந்தாங்க, அதை சேர்க்குறாங்க. ஆக்சுவலி இது அம்மாவோட டிப்பு. இந்த மீன் வந்துட்டு கொதித்து முடிச்சு நம்ம இறக்க போகிற டைமில் அவிச்ச முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக்கு சாப்பிடும்போது. இப்போ மீன் வறுவலுக்கு தோசைக்கல் போட்டாச்சு. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு மீன் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துட வேண்டியது தான். மீன் வந்துட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மீன் வந்துட்டு நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா வெந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. இந்த மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை ரெண்டுமே வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.